நாணயம் என்பது வெறும் காசு பணம் அல்ல, உழைப்புதான் நாணயம். உழைக்க சக்தியுடையவனே உண்மையில் செல்வந்தன். தானாக விரும்பி தேவைகளை குறைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி இருக்கிறது. தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்வது கூடாது. நற்செயல்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் பலனளித்தே தீரும் என்பது நம் உறுதியான நம்பிக்கையாக இருக்கட்டும். நேர்மையாக வியாபாரம் செய்வது என்பது கடினம், ஆனால் அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. தவறு செய்தல் மனித இயல்புதான் என்றாலும், தவறு என்று அறிந்தபின் அதை இனி ஒருபோதும் செய்வதில்லை என்ற மன உறுதி பெற வேண்டும். நம்பிக்கையை பிறர் நமக்கு தர முடியாது, அது மனதில் தானாக பிறக்க வேண்டும். ஆழமான நம்பிக்கை கொண்டவனுக்கு ஆண்டவனே வழிகாட்டுவான். சபதம் செய்துவிட்டு அதை மீறுவதை விட சபதமே செய்யாமல் இருப்பது நல்லது. சபதம் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்கிறது. உடலுக்கு தூக்கம் தேவைப்படுவது போல் மூளைக்கு ஓய்வு கொடுப்பதுதான் உண்மையான அமைதி. அமைதியாக இருப்பது மிக நல்ல பழக்கம். அது தவறுகளை மூடி, இரகசியங்களை காத்து, விவாதங்களை தவிர்த்து பாவத்தை தடுக்கிறது. நல்ல நட்பை பெற வேண்டுமானால் நீயும் நல்ல நண்பனாக இரு. பொய்மை ஒரு நாள் மறைந்து போகும், உண்மையே மேலே உயர்ந்து நிற்கும். மனப்பூர்வமாக உள்ளம் கனிந்து செய்யும் பிரார்த்தனையை இறைவன் ஏற்க மறுப்பதில்லை. ஆன்மீக வாழ்வின் அடிப்படை